Hello friends, welcome to AK Express. So in the video பார்த்தீங்கன்னா RRB NTPC CBT 1 2025ல கேட்ட எல்லா trigonometry கொஸ்டினையும் ஷார்ட் அப்ரோச்ல வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய RRB NTPC CBT 2 அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அண்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிசல்ட்டு அண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே அந்த நடத்தும் போது நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டினுக்கு ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ டைரக்டாக சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் cot theta equal to 3/4 find the value of sin 3 theta. ஸோ இங்கே என்னன்னா cot theta கொடுத்துட்டு sin 3 theta உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன தெரியணும்னா இதில் sin 3 theta உடைய ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? sin 3 thetaன்றது என்னதுன்னா 3 sin theta minus 4 sin cube theta. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ காட் தீட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டு கேட்கறது என்னதுன்னா சைனில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த காட்டை வந்து நம்ம சைனாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? காட் தீட்டான்றது என்னது? அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது தீட்டானா ஸோ அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு இதுதான் பார்த்தீங்கன்னா காட் தீட்டான்றது. ஓகேவா? அப்போ ஹைபாட்டனியூஸ் என்னவா இருக்கும்னா 5 இருக்கும். ட்ரிப்ளெட் பித்தாகரஸ் ட்ரிபிள் படி 3 4. அப்போ ஹைபாட்டனியூஸ் என்னவா இருக்கும்னா 5 இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே sin 3 தீட்டாவுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகேவா? ஸோ இங்கே 3 sin theta. sin thetaன்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஆப்போசிட் சைடு என்னது? இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல உள்ளது ஆப்போசிட் சைடு. அப்போ 4 பை ஹைபாட்டனியூஸ். ஹைபாட்டனியூஸ்ன்றது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளதான் ஹைபாட்டனியூஸ். ஓகேவா? 5 மைனஸ் 4 இன்ட்டு sin cube. 4 cube 64 பை 5 cube 125. இங்கே பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? டிஃபரெண்ட்டாக இருக்கு. நான் இந்த பேஸை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 25வால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே 25வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா ஸோ இங்கே 300, இங்கே 4 இன்ட்டு 64 256. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்னா 300 மைனஸ் 256 44 டிவைடட் பை 125. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னவா இருக்கும்னா ஆன்சராக இருக்கும் 44 டிவைடட் பை 125. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் secant theta minus 1 by secant theta into cos theta minus 1 by cosecant theta minus 1 by cosecant theta into sin theta minus 1 by sin theta. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை உட்காந்து இந்த மூணையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது என்ன ஆகும்னா ரொம்ப எக்ஸ்பிரஷனை பெருசாக்கி கொண்டு போயிடும். உங்களுக்கு அதே மாதிரி ஆன்சரும் வராது. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலான்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. ஸோ அதே மாதிரி அடுத்து இன்ட்டு இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிகண்ட் தீட்டா. அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை sin theta. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கரெக்டா? ஸோ அந்த ஐடென்டிட்டி இங்கே எழுதுறேன். தெரியாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டி தான் பார்த்தீங்கன்னா இங்கே
இந்த சம்ல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னா, அப்போ இங்கே சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இந்த ஒன்னை இந்த சைடு கொண்டு போயிட்டு டேர்ன் ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போனால் என்ன வரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று என்ன எழுதலாம்? டேர்ன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ அப்போ நான் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா டேர்ன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுனேன், டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. அதே மாதிரி கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அதுக்கப்புறம் இன்னொரு ஐடென்டிட்டி என்னன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல என்ன பண்றேன்னா நான் ஒரு மைனஸை நான் இதுல வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா இங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? ஓகேவா? ஸோ இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எதுக்கு ஈக்குவல்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, சாரி காட் ஸ்கொயர் தீட்டா, டேர்ன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகும்னா 1 ஆயிரும். ஏன்னா டேர்னுடைய ரெசிப்ரோக்கல் தான் என்னது? காட்டு. கரெக்டா? ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டினாமினேட்டரில் இது ஸ்கொயர் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது என்னதுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? கரெக்டா? அதே மாதிரி இங்கே நான் இந்த கொசிகன் தீட்டா டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கொசிகன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இது ரெண்டு ரெசிப்ரோக்கலா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்? 1 ஆயிருமா? கரெக்டா? ஸோ அப்போ பேலன்ஸ் உள்ள டேர்ம் என்னதுன்னா இந்த சீக்கண்ட் தீட்டா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப சீக்கண்ட் தீட்டா 1 பை சீக்கண்ட் தீட்டான்றது என்னது? காஸ் தீட்டாவா? ஸோ அப்ப இங்க மேல ஒரு காஸ் தீட்டா இருக்கு, இங்க மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா மைனஸ் காஸ் கியூப் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதை ஒன்றுமே இல்லை, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஐடென்டிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் secant theta plus tan theta equal to 2, then what is the value of 3 secant theta plus 4? ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்க நான் சீக்கண்ட் தீட்டா உடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். இங்க சொன்னேன் பாத்தீங்களா, என்னது? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த ஐடென்டிட்டி தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? a plus b into a minus b ஃபார்மட்ல எழுதலாமா? ஸோ அப்போ சீக்கண்ட் தீட்டா பிளஸ் tan தீட்டா into secant theta minus tan theta equal to 1. அப்ப இங்க பாருங்க secant theta plus tan theta உடைய வேல்யூ எனக்கு தெரியும் 2 இருக்கு. ஸோ அப்ப அந்த 2-வை நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டேன்னா என்ன ஆயிரும்னா secant theta minus tan theta உடைய வேல்யூ 1/2 ஆயிரும். ஓகேவா? ஆல்ரெடி கிவன்ல பாத்தீங்கன்னா secant theta plus tan theta உடைய வேல்யூ தெரியுமா? 2ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது மைனஸ் tan theta மைனஸ் tan theta கேன்சல் ஆயிரும். அப்ப 2 secant theta வந்து 1/2 plus 2 5/2ன்னு வரும். ஸோ அப்ப secant theta உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 5/4ன்னு வருமா? ஓகேவா? ஸோ இப்போ secant theta உடைய வேல்யூ எனக்கு இதுல இருந்து கண்டுபிடிச்சாச்சு 5/4ன்றது. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 3 இன்ட்டு சீக்கண்ட் தீட்டா உடைய வேல்யூ என்ன? 5/4 ப்ளஸ் 4. ஸோ எல்சிஎம் எடுத்தாக்கா இங்கே 15 ப்ளஸ் 16 டிவைடட் பை 4 என்னதுன்னா 31/4. ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா அந்த ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1ன்ற அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் போதும், டேரெக்டாக இங்கே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதில் இருந்து டேரெக்டாக சீக்கண்ட் தீட்டா கண்டுபிடிச்சலாம், அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட் ஏ உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? காட் ஏ உடைய வேல்யூ வந்து 2/3ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கேட்குறது பார்த்தீங்கன்னா
3 root of cosecant square a minus 1 divided by secant square a minus 1. ஓகேவா? இங்க cosecant square theta minus cot square theta 1. அப்ப நான் இந்த cosecant square a minus 1க்கு பதிலா நான் என்ன போடலாம்னா cot square theta போடலாமா? அதே மாதிரி இங்க secant square theta minus tan square theta equal to 1. அப்ப secant square theta minus 1க்கு பதிலா நான் என்ன போடலாம்? tan square theta நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? கரெக்ட்டா? சோ இங்க tan square theta ன்றது என்னது 1 by cot square theta வா? அப்ப அது மேல போயிடுச்சுனா என்ன வரும்னா இந்த √3 நான் அப்படியே √3 அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்குள்ள என்ன இருக்கும்னா cot square theta divided by tan square theta ன்னு இருக்குமா? சோ அந்த tan square theta ன்றதை நான் 1 by cot square theta ன்னு எழுதுனாக்கா என்ன வரும்னா cot power 4 theta ன்னு வரும். இது ரூட்ல இருந்து வெளியே வந்துச்சுனா என்ன வரும்னா √3 cot square theta ன்னு இருக்கும். கரெக்ட்டா? அது theta இல்ல a. ஓகேவா? இங்க a ன்னு வச்சிருக்காங்க. ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு cot a உடைய வேல்யூ வந்து எனக்கு 2/3 ன்றது தெரியும். அப்ப இத ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா 4/9. ஓகேவா? இத நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஓகே அவங்க ஃபர்தரா கேன்சல்லாம் பண்ணல. சோ அப்ப இதுதான் ஆன்சர் 4√3 divided by 9. ஓகே. சோ இப்ப சில क्वेश्चनல பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 9 வந்து 3 into 3 ன்னு பிரிச்சு சோ √3யும் 3யும் கேன்சல் பண்ணி டினாமினேட்டர்ல √3 வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி எதுவும் வைக்கல. இங்க பாத்தீங்கன்னா டைரக்டாவே 4√3 divided by 9 தான் வச்சிருக்காங்க. அதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ ஒண்ணுமே இல்ல. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மூணு ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 ஐடென்டிட்டியை வச்சு தான் ஆல்மோஸ்ட் நிறைய சம் பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். theta divided by cosecant theta plus 1 plus cosecant theta plus 1 divided by cot theta. இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இத என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா cot square theta plus இங்க cosecant theta plus 1 into cosecant theta plus 1. இப்போ என்ன வரும்னா cosecant theta plus 1 whole square ன்னு வருமா? சோ அப்ப a plus b whole square ஃபார்ம் பட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா cosecant square theta plus 1 plus 2 cosecant theta divided by cosecant theta plus 1 into cot theta. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா cot square theta plus 1 இருக்கு பாத்தீங்களா? இந்த cot square theta plus 1க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்னா cosecant square theta ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? ஏனா cosecant square theta minus cot square theta ன்றது 1 என்ற ஒரு ஐடென்டிட்டி சொல்லியிருந்தேன். அப்ப cot square theta plus 1 ன்றது என்னதுனாக்கா cosecant square theta. ஓகேவா? சோ அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்கா இங்க ஒரு cosecant square theta ஆல்ரெடி ஒரு cosecant square theta இருக்கு. அப்ப என்ன வரும்னா 2 cosecant square theta plus 2 cosecant theta divided by cosecant theta plus 1 into cot theta. இதுல நான் 2 cosecant theta வை நான் வெளியே எடுக்கலாமா? 2 cosecant theta வை நான் வெளியே எடுத்தேன்னா cosecant theta plus 1 divided by cosecant theta plus 1 into cot theta. So இதுல cosecant theta plus 1 cosecant theta plus 1 என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். சோ இங்க cosecant theta divided by cot theta என்னதுன்னா secant theta. சோ அப்ப 2 secant theta இதுதான் என்னதுன்னா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். சோ அடுத்த சம் பாருங்க. if √2 cosecant a equal to 2 secant a. ஓகேவா? இந்த cosecant a வை என்ன எழுதலாம்னா 1 by sin a ன்னு எழுதலாம். secant a வை என்ன எழுதலாம்னா 1 by cos a ன்னு எழுதலாம். ஓகேவா? சோ அப்ப cos a divided by sin a என்ன வரும்னா cot a கிடைக்குமா? சோ அப்ப cot a உடைய வேல்யூ என்ன அப்படின்னா √2. ஓகேவா? சோ இதை கேன்சல் பண்ணாக்கா சொல்றது புரியுதா?
இங்கே 1 by cos இருக்கும், இங்கே 1 by sin இருக்கும். அப்போ இந்த இடத்துல cos divided by sin equal to இந்த root 2வையும் கேன்சல் பண்ணால் இங்கே root 2 வரும். அப்போ cot A உடைய வேல்யூ என்னன்னா root 2. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா tan A secant A இதோடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே cot Aன்றது பார்த்தீங்கன்னா adjacent side divided by opposite side. ஓகேவா? ஸோ adjacent side root 2, opposite side 1. அப்போ hypotenuse என்னவா இருக்கும்னா root 3 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா hypotenuse கண்டுபிடிச்சாச்சு. ஸோ tan Aன்றது என்னதுன்னா opposite by adjacent. ஓகேவா? ஸோ அப்போ இதை 1 by root 2 into secant A. secant Aன்றது என்னதுன்னா cos உடைய அப்படியே reciprocal தான் secant. ஓகேவா? ஸோ அப்போ secantன்றது என்னதுன்னா hypotenuse divided by adjacent. ஓகேவா? ஸோ அப்போ root 3 divided by root 2. இப்போ என்ன வரும்னா root 3 divided by 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, find the value of 3 by sin square A into secant A into 3 root tan square A minus sin square A. ஓகே ஓகே, நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். இது எப்படி எழுதலாம்னா 3 into 3 நான் இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன். 9 divided by sin square A into secant A. இதை root of இந்த tan square நான் எப்படி எழுதலாம்னா sin square A divided by cos square A எழுதலாமா? minus sin square A. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்மை பார்த்தீங்கன்னா இதில் நான் sin square A நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் sin square A நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா என்ன வரும்னா இந்த cos square A இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா? ஆச்சுன்னா என்ன ஆகும்னா 1 minus cos square A divided by cos square A இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரூட் ஆஃப் இங்கே 1 minus cos square A அப்படின்றது என்னதுன்னா sin square A. கரெக்டா? sin square A into sin square A என்னதுன்னா sin power 4A divided by cos square A. இதை நான் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தேன்னா என்ன வரும்னா sin square A divided by cos A ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ இதில் இந்த 9 by sin square A into secant A ஓட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா sin square A divided by cos A. ஸோ இதில் என்ன ஆயிரும்னா sin square A கேன்சல் ஆயிரும். secant A into cos A. சீக்கனும் காசும் என்னது ரெசிப்ரோக்கல். அப்போ secant A into cos Aன்றது 1 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 9 தான் இருக்கு. ஸோ 9 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைப்பு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இதில் தெரிஞ்சிருக்கணும். sin A plus B உடைய ஃபார்முலா இது தெரிஞ்சாதான் இந்த சம்மை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? sin A plus B அதாவது ஆல்ஃபா plus பீட்டா equal to sin A cos B அதாவது sin alpha cos beta plus cos alpha sin beta. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருந்திருக்கணும். இது தெரிஞ்சாதான் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos alpha கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி cos beta கொடுத்துருக்காங்க. நமக்கு sin alpha கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி sin beta உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம்னா sin alpha sin beta உடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்
இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஆல்ஃபான்றது என்னதுன்னாக்கா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ்னா ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும்னா 4 இருக்கும். கரெக்டா? அப்போ நான் இதில் இருந்து நான் சைன் ஆல்ஃபா நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? கரெக்டா? இது தீட்டா இல்லை, இது ஆல்ஃபா. ஓகேவா? ஓகே, இப்போ சைன் ஆல்ஃபாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னது? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனியஸ். அப்போ ஆப்போசிட் சைடு என்னது? 4, ஹைபாட்டனியஸ் என்னது? 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஸ் பீட்டாவை நான் எடுத்துக்கிறேன். இந்த காஸ் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பீட்டா. அப்போ அதே தான் அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்டனியஸ் தான் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே 8, 15, 17 தான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்டு, பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டு. இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா சைன் பீட்டாவுடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம். சைன் பீட்டான்றது என்னது? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனியஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ கிடச்சிரும். சைன் ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன? 4/5. அதே மாதிரி காஸ் பீட்டாவுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15 டிவைடட் பை 17 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க 3/5. சைன் பீட்டாவுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 8/17. ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டர் பாருங்க, 5 × 17, 5 × 17 ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ அப்போ 85 தான் டினாமினேட்டர். இங்கே 4 × 15 60, அதே மாதிரி 3 × 8 24. ஸோ அப்போ என்னதுன்னா 60 + 24 84. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி 84/85 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்மு. இது என்னன்னா the value of 3 plus tan square theta plus cot square a minus secant square a into cosecant square a இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இதை நீங்கள் வேல்யூ நீங்கள் புட் பண்ணியும் போடலாம், ஜென்ரலாகவும் போடலாம். ஸோ ஜென்ரலாக எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இந்த 3யை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1 + 1 + 1 நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 3யை நான் 1 + 1 + 1 நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு நான் இந்த இடத்துல ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு 1 நான் அப்படி எழுதிக்கிறேன். இன்னொரு 1க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? எழுதலாமா? ஏன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் ஏன்றதோட வேல்யூ என்ன? 1. கரெக்டா? அடுத்து ஸோ இன்னொரு 1 இருக்குல்ல, 1 + 1 + 1. இன்னொரு 1க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா கொசிகண்ட் ஸ்கொயர் a மைனஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு எழுதுறேன். ஓகேவா? இப்போ இந்த 3யை நான் பிரித்து 1 + 1 + 1ன்னு எழுதிட்டேன். அதில் 2 1க்கு நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எழுதிட்டேன். இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்ம் என்ன இருக்குது? tan ஸ்கொயர் தீட்டா அதாவது tan ஸ்கொயர் a ப்ளஸ் காட் ஸ்கொயர் a மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் a இன்ட்டு கோசிக்கண்ட் ஸ்கொயர் a. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா plus tan square a minus tan square a கேன்சல் ஆயிரும், plus cot square a அதே மாதிரி minus cot square a கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 1 plus secant square a plus cosecant square a. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா secant square a into cosecant square a க்கு ஈக்குவலாக இருக்கும். மைனஸ் என்ன இருக்குன்னா secant square a into cosecant square a. அப்போ என்ன ஆயிரும்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 1. ஓகேவா? ஸோ இங்கே சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ரிசல்ட்டு, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? secant square a ப்ளஸ் cosecant square a ஈக்குவல் டு secant square a இன்ட்டு cosecant square a. இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா 1/cos square a எழுதுவீங்க, அதே மாதிரி இதே 1/sin square a எழுதுவீங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? sin square a + cos square a வரும். அப்போ மேலே என்ன இருக்குன்னா 1 இருக்கும், கீழே என்ன இருக்குன்னா
சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்கும். அது என்ன ஆகும்னா மேலே போச்சுனாக்கா அகைன் கோசிகன் ஸ்கொயர் ஏ சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் இது இந்த ரிசல்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the value of secant 5 minus tan 5 whole square into 1 plus sin 5 the whole square divided by cos square 5 is. ஓகே, ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை ஜென்ரல் மெத்தடில் எப்படி பண்ணுன்றதை சொல்கிறேன், அதே மாதிரி வேல்யூ புட் பண்ணி எப்படி பண்ணுன்றதையும் சொல்கிறேன். ஓகேவா? இதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. சீக்கன் ஸ்கொயர் 5 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் 5 மைனஸ் சீக்கன் 5 இன்ட்டு டேன் 5 போட்டு அடுத்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி பெருசாக போகும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும், டைம் ரொம்ப இழுத்துரும். இது எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன் ஜென்ரலாக. ஓகேவா? பாருங்க, சீக்கன் 5 மைனஸ் tan 5. ஸோ இதை a ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்னா ab த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? நான் அதை தான் இங்கே பண்ண போகிறேன். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? a ஸ்கொயர் பி ஸ்கொயரை ab த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே சீக்கன் 5 மைனஸ் tan 5 இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் 5 ஹோல் ஸ்கொயர் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் 5. இப்போ நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ இந்த சீக்கன் 5 எப்படி எழுதிக்கலாம்? 1 பை காஸ் 5 எழுதிக்கலாமா? அடுத்து ப்ளஸ் இங்கே சைன் 5 டிவைடட் பை காஸ் 5 டேர்ன் 5ன்னு வருமா? ஏன்னா இந்த சீக்கன் 5 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1 பை காஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 1 பை காஸ் 5, அதுக்கப்புறம் இங்கே சைன் 5 டிவைடட் பை காஸ் 5 இருக்கும். அது என்ன ஆகும்னா டேர்ன் 5 மைனஸ் டேர்ன் 5, அதுக்கப்புறம் மைனஸ் சைன் ஸ்கொயர் 5 டிவைடட் பை காஸ் 5. ஸோ இந்த டேர்ன் எப்படி எழுதிக்கிறேன்னா சைன் டிவைடட் பை காஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் 5 டிவைடட் பை காஸ் 5. ஓகேவா? ஸோ வெளியே இங்கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் 5. இதில் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ப்ளஸ் டேன் 5 மைனஸ் டேன் 5 என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணுங்க. இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது. ஸோ அப்போ என்னதுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 5 எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் 5 எழுதலாமா? அப்போ காஸ் ஸ்கொயர் 5 டிவைடட் பை காஸ் 5 என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் 5 டிவைடட் பை காஸ் 5 என்ன வரும்? காஸ் 5ன்னு வரும். இங்கே மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்கா? அவ்வளோதான். cos 5 the whole square divided by cos square 5. ஸோ இங்கே cos 5 the whole square எப்படி எழுதலாம்னா cos square 5 எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ cos square 5 divided by cos square 5 இதோடைய வேல்யூ என்னன்னா 1. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி இதை வேல்யூ புட் பண்ணியும் பண்ணலாம் சிம்பிளாக. என்னன்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ புட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாலாம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா தீட்டாவுடைய வேல்யூ, அதாவது 5 உடைய வேல்யூ என்ன யூஸ் பண்ணுறேன்னா நான் 0 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 0 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே சீக்கன் 0 என்ன வரும்? 1 1 மைனஸ் டேன் 0 0, அடுத்து இங்கே 1 ப்ளஸ் சைன் 0 0, அடுத்து இங்கே cos 0 1. ஸோ அப்போ என்ன வரும்னா 1 into 1 divided by 1 என்ன வரும்? 1 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே தீட்டா வந்து அதாவது 5 வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சம் ரொம்ப சிம்பிளாக முடியுது. ஓகேவா? ஸோ வேல்யூ என்ன வேல்யூ எடுத்தால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வரும்ன்றதை நீங்கள் ஆப்ஷனை வச்சோம் அதே மாதிரி அந்த சம்மை வச்சும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது, எக்காரணத்தை கொண்டோம் 0 ஆகாத மாதிரி நீங்கள் என்ன வேல்யூனாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஸோ இதில் find the value of 2 cos a divided by 1 minus sin a plus 2 cos a divided by 1 plus sin a into 3 into root of secant square a minus 1. ஓகே, ஸோ இதில் ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிசல்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன ரிசல்ட்னா cos a divided by 1 plus sin a plus cos a divided by 1 minus sin a. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 secant a. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? இதையே சம்மாவே கேட்பாங்க. ஓகேவா? cos a divided by 1 plus sin a plus cos a divided by 1 minus sin a இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. கண்ணை மூடிட்டு 2 secant a போட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்க. இங்க cos a divided by 1 minus sin a இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் cos a divided by 1 plus sin a இருக்கா? அப்ப நான் இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2 secant a சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் 2 இருக்கு. அந்த 2 நான் காமனா வெளிய எடுத்தேன்னா ஸோ 2 into 2 secant a into 3 into இங்க secant square theta minus 1. இதை எப்படி எழுதலாம்? இது என்னது? எதோட ஐடென்டிட்டி? tan square theta எழுதலாமா? secant square theta minus 1 என்னதுன்னா tan square a. கரெக்டா? ஸோ அது ரூட்ல இருந்து வெளியே வரும்போது ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்னா இங்க tan a வரும். ஸோ அப்போ 4 into 3 12 secant a into tan a. இதுதான் என்னவா இருக்கும்னா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. இங்க ரூட் ஆஃப் 1 plus sin a divided by 1 minus sin a plus root of 1 minus sin a divided by 1 plus sin a. ஸோ இதை என்ன பண்ணணும்னா இதை கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்தா என்ன பண்ணுவோம்னா இங்க 1 plus sin a divided by 1 minus sin a இருக்கா? இதை எப்படி எழுதலாம்னா கான்ஜுகேட் எடுக்கணும்னா 1 minus sin a divided by 1 minus sin a. இப்போ என்ன வரும்னா இங்க மேலே a plus b into a minus b a square minus b square அதாவது 1 minus sin square theta என்ன வரும்னா cos square a divided by இங்க 1 minus sin a the whole square இருக்கும். 1 minus sin a the whole square. அப்ப என்ன ஆகும்னா இது ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே வரும்போது cos a divided by 1 minus sin a sin a வருது. கரெக்டா? அதே மாதிரி இந்த வேல்யூக்கு நீங்க கான்ஜுகேட் எடுங்க. இந்த வேல்யூக்கு கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்னா cos a divided by 1 plus sin a வரும். இப்பதான் சொன்னேன், இந்த ஐடென்டிட்டி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? cos a divided by 1 plus sin a plus cos a divided by 1 minus sin a இருந்துச்சுன்னா 2 secant a தான் ஆன்சரா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ அப்ப என்னவா இருக்கும்னா cos a divided by 1 minus sin a plus cos a divided by 1 plus sin a. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்னா 2 secant a போட்டுடலாம். ஓகேவா? இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதனால தான் சொன்னேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஓகேவா? இந்த இங்க பாருங்க, அடுத்த சமம் அதே தான் கொடுத்துருக்கான். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சமம் வந்து கொடுத்துட்டான் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி. ஓகேவா? அப்போ எவ்வளோ முக்கியமான ரிசல்ட்ன்றதை அதை பார்த்துக்கோங்க. cos theta divided by 1 minus sin theta plus cos theta divided by 1 plus sin theta. இதோடைய வேல்யூ என்ன? 2 secant theta. அவ்வளோதான். 2 secant theta equal to 4. அப்போ secant theta உடைய வேல்யூ 2னா theta உடைய வேல்யூ என்னதுன்னா 60. அவ்வளோதான். ஸோ அந்த ரிசல்ட் தெரிஞ்சுன்னா ஒரே ஸ்டெப்பு தான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஸோ √3 tan a equal to 3 sin a. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த tan a-வா நான் எப்படி எழுதிக்கிறேன்னா
sin A divided by cos A எழுதிக்கலாமா? அப்ப இங்க sin A sin A cancel ஆயிரும். கரெக்டா? சோ அப்ப cos A உடைய வேல்யூ இதுல இருந்து கிடைக்குமா? cos A உடைய வேல்யூ 1 by root 3. கரெக்டா? சோ இப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா cos A உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 1 by root 3ன்றது. இப்போ அவங்க கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா cosecant A into tan A உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. சோ இந்த cosecant Aன்றது பாத்தீங்கன்னா இது 1 by sin A. இதை என்ன பண்ணக்கூடாதுன்றது சொல்லிடுறேன். இதை உட்காந்து என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரையாங்கிள் போட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த cos A வச்சு cosecant A கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் tan A கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஓகேவா? cosecant Aன்றது பாத்தீங்கன்னா 1 by sin A, tan Aன்றது பாத்தீங்கன்னா sin A divided by cos A. இப்போ என்ன ஆயிரும்னா sin A கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு வரது பாத்தீங்கன்னா 1 by cos A கிடைக்கும். ஓகேவா? இங்க cos A உடைய வேல்யூ இருக்கு. இப்போ டைரக்டா நீங்க 1 by cos A உடைய வேல்யூ நீங்க இங்க ரெசிப்ரோக்கல் பண்ணா உங்களுக்கு அதான் ஆன்சர். சோ அப்ப என்னதுன்னா 2 root 3 இன்ட்டு இங்க என்னது 1 by cos A இருக்குமா? எனக்கு cos A உடைய வேல்யூ 1 by root 3 னா 1 by cos A உடைய வேல்யூ என்னது root 3 ஆ இருக்கும். சோ அப்ப 2 into root 3 into root 3 2 into 3 6 அவ்வளவுதான். சோ இதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டைப். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபார்முலா இதுல தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண முடியும். அது என்னன்னா cos A into cos B minus sin A into sin B. இது வந்து எதோடைய ஃபார்முலா அப்படின்னா cos A plus B உடைய ஃபார்முலா. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சம்மை வந்து நீங்க ஒரு 2 செகண்ட்ல நீங்க போட்டு போயிடலாம். ஓகேவா? சோ இது தெரியலன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துக்கிட்டு நீங்க 42 18 நீங்க கன்வெர்ட் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இது ஒரு ஃபார்முலாக்குள்ள இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா டக்குன்னு ஒரே செகண்ட்ல போட்டு போயிடலாம். ஓகேவா? சோ இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. cos A into cos B minus sin A into sin B. அப்ப இது எதோட ஃபார்முலானா cos A plus B. அவ்வளவுதான். சோ அப்ப cos இங்க Aன்றது என்னது 42, Bன்றது என்னது 18. அப்ப cos 42 plus 18 என்னது cos 60. cos 60 உடைய வேல்யூ என்னன்னா 1 by 2. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த சம்மை வந்து டக்குன்னு போட்டு போயிடலாம். ஓகேவா? சோ cos A plus B உடைய ஃபார்முலா வந்து இது cos A minus B உடைய ஃபார்முலானா இங்க பிளஸ் காசை பொறுத்த வரைக்கும் இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் வரும். இங்க அதே மாதிரி cos A minus B இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா பிளஸ் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா tan theta equal to 7 by 8 கொடுத்துட்டு then evaluate 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta into cot theta. இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க இது a plus b into a minus b என்ற ஃபார்மட்ல இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா 1 minus sin square theta அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி divided by இதுவும் அதே மாதிரி a plus b into a minus b ஃபார்மட்ல இருக்கு. 1 minus cos square theta இந்த ஃபார்மட்ல எழுதலாம். கரெக்டா? இன்ட்டு வெளியே என்ன இருக்குன்னா cot theta. சோ அப்ப இந்த 1 minus sin square theta நான் எப்படி எழுதலாம்னா cos square theta ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க 1 minus cos square theta sin square theta ன்னு எழுதலாம். கரெக்டா? அப்ப cos square theta divided by sin square theta ன்றது என்னதுன்னா cot square theta divided by இங்க வெளியே என்ன இருக்கு cot theta ன்னு இருக்கு. cot square theta divided by cot theta என்னதுன்னா cot theta. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சா போதும்னா cot theta உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இதே உட்கார்ந்து ட்ரையாங்கிள் இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. tan theta உடைய ரெசிப்ரோக்கல் தான் என்னது cot theta. அப்ப tan theta 7 by 8 னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணா அதுதான் என்னவா இருக்கும்னா cot theta வா இருக்கும். 7 by 8 னா cot theta வந்து 8 by 7 ஆ இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாடல் சம் தான். ஓகேவா? சோ இந்த சம்மை நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஓகே, sin power 4 theta minus cos power 4 theta equal to 1 by 2. Then find the value of 2 sin square theta minus 1. ஓகே, ஸோ இது பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்கா. இதை எப்படி எழுதலாம்னா a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா. ஸோ அப்போ a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1 by 2 கொடுத்துருக்காங்களா. இங்கே sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1, கரெக்டா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 by 2ன்றது மட்டும்தான் இருக்கு. இங்கே அவன் கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காசை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் சைனுக்கு நான் கொண்டு வரேன். ஓகேவா. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு நான் போடுறேன். ஓகேவா. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 by 2 என்ன வரும்னா 2 sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதுதான் அவங்க கேட்குறாங்க. 2 sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் என்னதுன்னா எனக்கு 1 by 2 இருக்கும். ஓகேவா. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3 plus 3 tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு காட் தீட்டா டிவைடட் பை 1 plus காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஏ இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்குது. நான் அங்கே ஒன்று சொன்னேன்ல ஒரு முக்கியமான ரிசல்ட், அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்குது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ரிசல்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 plus tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 plus காட் ஸ்கொயர் ஏ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா tan ஸ்கொயர் ஏ. ஓகேவா. ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 plus tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 plus cot ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னா tan ஸ்கொயர் ஏன்னு வரும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 3 நான் வெளியே எடுக்கிறேன். 3 நான் வெளியே எடுத்துட்டேன்னா என்ன வரும்னா இங்கே 1 plus ஒன் பிளஸ் tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு காட் ஏ டிவைடட் பை 1 plus cot ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ. இப்போ நான் இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே 1 plus tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 plus cot ஸ்கொயர் ஏ இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா நான் tan ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 3 tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு இந்த காட் ஏவை நான் என்ன பண்ணுறேன்னா 1 by tan ஏன்னு நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே 1 by சீக்கன் ஏன்னு இருக்கு, அதை நான் என்ன எழுதிக்கிறேன்னா 1 by சீக்கன் ஏன்றது காஸ் ஏ. கரெக்டா. ஸோ அப்போ இங்கே ஒரு டேர்ன் ஏ இங்கே ஒரு டேர்ன் ஏ கேன்சல் ஆயிரும். கரெக்டா. இந்த டேர்ன் ஏவை நான் எப்படி எழுதலாம்னா சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு எழுதலாம். அப்போ அதாவது 3 இந்த டேர்ன் ஏவை சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு எழுதலாம். இங்கே வெளியே ஒரு என்ன இருக்குன்னா காஸ் ஏ இருக்கு. ஸோ காஸ் ஏ கேன்சல். ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னா 3 sin ஏ தான் இருக்கும். ஓகேவா. ஸோ 3 sin ஏ தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான ரிசல்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 plus tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 plus cot ஸ்கொயர் ஏ உடைய வேல்யூ வந்து tan ஸ்கொயர் ஏவா இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 7 secant a into 1 plus sin a into secant a minus tan a இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த secant a நான் 1 by cos a வச்சுக்கலாமா. ஸோ அப்போ 7 into
1 plus sin A divided by cos A into இந்த secant A நான் 1 by cos A னு வச்சுக்கிறேன் minus tan A பார்த்தீங்கன்னா sin A by cos A னு வச்சுக்கிறேன் minus 4. ஸோ இங்கே பாருங்க இதில் cos A ன்றது காமனு கரெக்டா ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த டேர்மை 1 minus sin A னு எழுதிக்கலாமா மேலே ஸோ அப்போ இங்கே பாருங்க மேலே 1 plus sin A into 1 minus sin A plus B into A minus B என்னது 1 minus sin square theta னு வரும் அதை எப்படி எழுதிக்கலாம்னா 7 1 minus sin square theta ன்றது cos square theta கரெக்டா ஸோ cos square A டினாமினேட்டர்ல பாருங்க இங்க என்ன இருக்கு ஸோ இங்க cos A into cos A இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு ஸோ இங்க cos A into cos A cos square A அவ்வளவுதான் minus 4 ஸோ அப்போ cos square A கேன்சல் ஆயிரும் 7 minus 4 வந்து என்னதுன்னா ஆன்சர் 3 ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ இஃப் m equal to a cos cube beta and n equal to b sin cube beta then find the value of m by a whole power 2 by 3 plus n by b whole power 2 by 3 okay m by a உடைய வேல்யூவும் n by b உடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் இந்த m by a இந்த a வை இங்கே கொண்டு வந்துட்டேன்னா என்ன ஆயிரும்னா cos cube b ன்னு வரும் கரெக்டா அதே மாதிரி இங்க n by b ன்னு கொண்டு வந்துட்டேன்னா இங்க என்ன வரும் sin cube b ன்னு வருமா அது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் சோ m by a உடைய வேல்யூ என்னதுன்னா cos cube beta whole power 2 by 3 plus அடுத்து n by b உடைய வேல்யூ sin cube beta whole power 2 by 3 ஸோ இதில் என்ன ஆயிரும்னா இந்த 3 இங்கே கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆயிருச்சுன்னா என்னது cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் பீட்டா இதோடைய வேல்யூ என்னன்னா 1 அவ்வளோதான் ஸோ இந்த ஐடென்டிட்டியோடைய வேல்யூ என்னன்னா 1 ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் sin A equal to 3 by 4 then calculate 2 cos A divided by root 7 ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா sin ஏன்றது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியஸ் ஓகேவா ஸோ இது ஏ ஓகே ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியஸ் அப்போ adjacent என்ன வரும்னா root of 16 minus 9 root 7 வரும் கரெக்டா ஸோ அப்போ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம்னா cos A உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா ஸோ அப்போ 2 into cos A உடைய வேல்யூ adjacent side divided by hypotenuse 4 into இங்கே denominator என்ன இருக்கு ஒரு root 7 இருக்கு கரெக்டா ஸோ root 7 கேன்சல் ஆயிரும் 2 by 4 இருக்கு 2 by 4 உடைய வேல்யூ ஃபர்தரா கேன்சல் பண்ணா 1 by 2 னு வரும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் find the value of cos power 35 degree and divided by sin power 55 degree plus sin 11 degree divided by cos 79 degree minus 2 cos 27 degree cosecant 63 degree இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ இங்க 90 minus theta அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் sin 90 minus theta என்ன cos theta cos 90 minus theta என்ன sin theta இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க sin 55 இருக்கா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா cos 35 என்னால எழுத முடியுமா ஓகேவா இப்பதான் சொன்னேன் sin 90 minus theta அப்படின்றது என்னது cos theta cos 90 minus theta ன்றது sin theta கரெக்டா சோ அப்ப இந்த sin 55 நான் cos 90 minus
தீட்டான்னு எழுத முடியுமா? ஸோ அப்போ 90 minus 55 35 ஓகேவா, அதுதான். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ அதே மாதிரி இங்கே cos 79க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னா sin 11 எழுதலாம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த cos 35வும் இங்கே cos 35 கேன்சல் ஆயிரும், sin 11 sin 11 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும் 1 plus 1 2 minus இங்கே cos 27 இங்கே பார்த்தீங்கன்னா cosecant 63 இருக்கு. cosecant 63 cosecant theta equal to secant 90 minus theta கரெக்டா. ஸோ அப்போ இந்த cosecant 63 நான் எப்படி எழுதிக்கலாம்னா secant 27 எழுதலாமா? ஓகேவா. அதே மாதிரி cos தீட்டாவும் secant தீட்டாவும் என்னதுன்னா ரெசிப்ரோக்கல். அப்போ cos 27 into secant 27ன்றது என்னதுன்னா 1 ஆயிரும் கரெக்டா. ஸோ அப்போ இந்த இடம் என்ன ஆயிரும் ஃபுல்லா 1 ஆயிருமா. ஸோ அப்போ இங்கே -2 -2 into 1 -2. ஸோ அப்போ 2 minus 2 இதோடைய வேல்யூ என்னன்னா 0. ஓகேவா. இங்கே 90 minus theta ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க sin b equal to √3 divided by 2. Then find the value of √3 cosecant b plus secant b minus 4. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin b உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் cosecant bன்றது sin bயோட ரெசிப்ரோக்கல், அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் secant bன்றது தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிள் இருந்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ sin தீட்டான்றது ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனியஸ். ஓகேவா. ஸோ அப்போ அட்ஜசன்ட் என்ன வரும்னா √4 minus 3 1ன்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா இந்த secant b கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. √3 cosecant b sin உடைய ரெசிப்ரோக்கல் தான் cosecant. அப்போ sin b உடைய வேல்யூ வந்து √3/2னா cosecant b உடைய வேல்யூ வந்து 2/√3 இருக்கும். ஓகேவா. பிளஸ் அடுத்து secant bன்றது hypotenuse divided by adjacent minus 4 அவ்வளவுதான். ஸோ √3 கேன்சல், 2 plus 2 4 4 minus 4 0. ஸோ 0 தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the value of sin square 68 plus sin square 22 divided by 2 into cos square 17 plus cos square 73. இதுவும் அதே தான் 90 minus theta ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ இங்கே என்னன்னா இங்கே sin square 22 நான் எப்படி எழுதலாம்னா sin theta equal to cos 90 minus theta. அப்போ நான் இதை cos square 68ன்னு எழுதிக்கலாமா. அதே மாதிரி இந்த cos square 73 நான் என்ன எழுதலாம் sin square 17 எழுதலாமா. இப்போ பாருங்க sin square theta plus cos square theta என்ன ஆயிரும்னா இங்கே 1 ஆயிரும். அதே மாதிரி இங்கே cos square theta plus sin square theta இதுவும் 1 ஆயிரும். ஸோ பிராக்கெட்டுக்கு வெளியே 2 இருக்கு. ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் என்னன்னா 1/2. ஓகேவா. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நடத்தின சம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி சிபிடி 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலான்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில முக்கியமான ரிசல்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி முக்கியமான கான்செப்டோட வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா. தேங்க்யூ.